தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. இந்த தமிழ் புத்தாண்டுல அதிர்ஷ்டம் உங்களுக்கு தான், ராஜயோகம் உங்களுக்கு தான். இந்த தமிழ் புத்தாண்டோட ஹீரோ நீங்க தான்னு சொல்லணும்னா அது எந்தெந்த ராசி? இப்போ இந்த வருஷம் ஆரம்பம் எப்படின்னு கேட்டிங்கன்னா 12 ராசிகளுக்கும் குருவோட பார்வை சனிக்கு விழுகிறதுனால சுபத்தன்மையோடு அந்த வருடம் இருக்குது. கிட்டத்தட்ட இதில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொன்பொருள் சேர்க்கைகள், திடீர் பெண்களால் அதிர்ஷ்டம் அடையக்கூடியவர்கள் மகர ராசிக்காரங்க. பெண்களால் யோகம், அது அதிர்ஷ்டகரமான மனைவி அமைக்கூட ஆண்டாக இந்த விருச்சிக ராசிக்கிட்ட இருக்குது. மேசராசி ஒருத்தர், அவர் கல்யாணம் ஆகணும்னு நான் சொல்லலை, அவர் இருக்கிற வீட்டுக்குள்ள அவங்க அண்ணனுக்கோ அக்காவுக்கோ யாருக்கோ ஒருத்தர். சரி, இந்த 2026 தமிழ் புத்தாண்டுல வீடு கட்டும் யோகம் உள்ள ராசிகள் அப்படின்னா அது எந்தெந்த ராசி? எல்லா ஜோசியரும் ஒரு ராசியை மோசமாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் சிம்ம ராசியை சொல்லுங்க. காதல் கைகூடும் ராசிகள் அப்படின்னா அது எந்தெந்த ராசி? டாப் லிஸ்ட் விருச்சிக ராசி. டும் டும் சத்தம் உங்க வீட்டுல எல்லாம் கேட்க போகுது அப்படின்னு சொல்லணும்னா அது எந்தெந்த ராசி? கன்னி ராசிக்கு திடீர்னு ஃபிக்ஸ் ஆக போகுது. ஏன்னா உங்க கடன் எல்லாம் ஓவர், லக்ஷ்மி கடாட்சம் உங்க வீட்டுக்குள்ள வந்தாச்சுன்னு சொல்லணும்னா அது எந்தெந்த ராசி? அதாவது நீங்கள் கடகராசியை சும்மா சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழ் புத்தாண்டிற்கான பலன்களை பகிர்ந்து கொள்வதற்காக பிரபல ஜோதிடர் கணியர் ராஜசேகர் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டு குறித்து எங்களுக்கு 12 ராசிகளும் கனெக்ட் ஆகிற மாதிரி சில கேள்விகள் இருக்கு சார். அதற்கான பதிலை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அதை தமிழ் புத்தாண்டு பலன்களா எடுத்துக்கலாம்னு நாங்க காத்திருக்கோம். சார், 2026 தமிழ் புத்தாண்டு பொதுவாக எல்லாருக்குமே எப்படி இருக்க போகுது சார்? எப்போதுமே 4 கிரகங்களை வைத்து தான் நம்ம புத்தாண்டு பலன்களை சொல்லுவோம். புத்தாண்டு பிறக்கிற நேரத்தை வச்சு சொல்லுவோம். அதே மாதிரி ராஜா மந்திரி இவங்களெல்லாம் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது எல்லாமே சேர்ந்து நம்ம சொல்லும் பொழுது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பார்வையில் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிகளுக்கும் மாறுபடும். அப்போ இந்த வருடம் மட்டும் என்ன ஒரு பெரிய விசேஷமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அந்த கிரகங்களோட அமைப்பு ராஜா மந்திரி இந்த இதெல்லாம் இருந்து ஒரு நல்ல நிலைமையில் வந்தாலும் கூட கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்குது. எப்படி நல்ல நிலைமையில் இருக்குன்னா, இந்த குரு பயிற்சி எல்லா ராசியுமே கவர் பண்ணி இந்த வருடம் ஒரு சுபிச்சமான ஆண்டாக மாற்றுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலையே சுபகிரகம் அப்படின்னு சொல்கிறது குரு. அது அந்த ராசியெல்லாம் பார்க்குறாரோ அதெல்லாம் நல்ல விருத்தி அடையும். அல்லது சந்திரனுக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருக்கிற குருவோட இதுவும் ரொம்ப சிறப்பாகும். ஆனால் இந்த டைம் என்ன ஆகுதுன்னா, ஒரு பாவகிரகம் மீன ராசியில் இருக்குது. அந்த பாவகிரகம் மீன ராசியில் இருக்கிறத சுபகிரகமான குரு கடகத்தில் மே மாதத்தில் இருந்து அக்டோபர் வரைக்கும் பார்க்குறாரு. அப்போ அந்த அக்டோபர் வரைக்கும் பார்க்கும்போது இந்த சனி 12 ராசிகளில் 3 ராசிக்கு மட்டும்தான் நன்மையான இடத்துல இருக்கார். மீதி எல்லா ராசிக்கும் பலகீனமான இடத்துல இருக்கார். அப்போ 9 ராசியை நாங்கள் கெடுபலனா சொல்ல வேண்டிய அவசியம் முதல்ல இருந்துச்சு. இந்த வருஷம் மட்டும் அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி சுபரோட பார்வை பெற்றதுனால தன்னோட பாவ பலனை குறைச்சி சுப பலனாக தரப்போகிறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தருக்கு சனி வலுத்திருந்தா அவன் மோசமான கூலிக்காரன், ஆனால் உண்மையான உழைப்பாளி. உழைச்சி எப்போ சம்பாதிக்கிறது. ஆனால் அதே சனி வலுவாக இருந்து ஏதேனும் ஒரு சுபர் பார்த்தா அதே கூலி ஆட்களை வைத்து வேலை வாங்கும் ஓனராக இருப்பான். கண்டிப்பாக. அப்போ இந்த வருஷம் ஆரம்பம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 ராசிகளுக்கும் குருவோட பார்வை சனிக்கு விழுகிறதுனால சுபத்தன்மையோடு அந்த வருடம் இருக்குது. கிட்டத்தட்ட 5 to 6 மாதம் எல்லாருக்குமே நற்பலன்களோட உதயமாகிற ஆண்டாக இந்த வருஷம் இருக்குது. கண்டிப்பாக சார். இந்த தமிழ் புத்தாண்டில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தான், ராஜயோகம் உங்களுக்கு தான். இந்த தமிழ் புத்தாண்டோட ஹீரோ நீங்க தான்னு சொல்லணும்னா அது எந்தெந்த ராசி? இப்போ ரொம்ப பெரிய விசேஷமாக இருக்கிறது ரிஷபராசி தான். காளையை சின்னமாக கொண்டவர்கள். காளை மாடு தான் அதோட சின்னம். இந்த வருடம் அவங்களே மிகப்பெரிய காளை மாடு போல் ஒரு திடம், மனதிடம், நல்ல தொழில் அமைப்பு,
அதாவது எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அவங்க வயதுக்குரிய விஷயங்கள் கிடைக்கும். கண்டிப்பா அது மாதிரி ஃபஸ்ட்டு பிளேஸில் அவர் இருக்கார், ரிஷபம் தான் இருக்கு. ரிஷபத்தில் இருக்கார். அடுத்தது வந்து கன்னி ராசிக்கு குறைகளை சொன்னாலும் கூட ஒரு நல்ல பலனில் இருக்குது. இது வந்து ஒரு 3rd அல்லது 4th பிளேஸ் கூட கொடுத்துக்கலாம். 2nd பிளேஸ்ன்னு யாருன்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்கு இருக்குது. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இதில் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொன்பொருள் சேர்க்கைகள், திடீர் பெண்களால் அதிர்ஷ்டம் அடையக்கூடியவர்கள் மகர ராசிக்காரங்க. பெண்களால் யோகம், திருமணமே ஆகாமல் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இவங்க 2வது நிலை. 3வது வந்து விருச்சிக ராசி. டாப் லிஸ்ட்டில் 3வது ராசியாக விருச்சிக ராசி வருது. இவங்களுக்கும் நல்ல ஒரு சுபத்தன்மைகள், அதாவது தந்தை வழி சொத்துக்கள், வேலை வாய்ப்பில் யோகங்கள், அது அதிர்ஷ்டகரமான மனைவி அமைக்கூட ஆண்டாக இந்த விருச்சிக ராசிக்கு தான் இருக்குது. மிகப்பெரிய இந்த 12 ராசிகள்லேயே அதிர்ஷ்டமான மனைவி இந்த வருஷம் யாருக்கு அமையும்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்கு தான் சொல்லணும். கண்டிப்பா சார். இந்த 2026 தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நல்லதும் இருக்கு, கொஞ்சம் கெட்டதும் இருக்கு. எல்லாமே 50-50 அப்படின்னு சொல்லணும்னா அது எந்தெந்த ராசி? முதல் ரவுண்டில் கும்பம், மீனம், மேசம், இவங்களுக்கு நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. எப்படி குட்டியாக சொல்லிட்டோமா? நல்லது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பராசிக்காரங்க வந்து என்னங்க, அதாவது வீடு கட்டுறதும் புதிய அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு புதிய மனைவி அமைகிறது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2.5 வருஷத்துக்கு முன்னாடி தொழில் ஆரம்பித்தாங்கல்ல, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மேட்ரு முடிஞ்சு கும்பராசிக்கு. அடுத்தது மீன ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நோய் தாக்கம் ஆரம்பிக்குது. 40 வயசுக்கு மேலே இருக்க மீன ராசிகளுக்கு யோகமும் இருக்குது, அதே மாதிரி தாக்கமும் இருக்குது. அப்புறம் பொருளை இழக்கக்கூடிய மைனஸ்லேயும் இருக்கார். இந்த மே டு அக்டோபர்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த தவிர மற்ற மாதத்தில் ஏமாந்துடக்கூடாது யார்ட்டையாக கொடுத்து. இது 2வது அவங்களுக்கு. மேசத்தை பொறுத்தளவுக்கு ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு. வேலை கிடைக்காதவங்களுக்கு இந்த ஊர் விட்டு ஊர் போய் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இதில் இந்த மேச ராசிக்கு விரயச்சனின்னு பேருங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு கட்டுறதுல யோகம் வருது. மேச ராசிக்காரங்க யாராவது ஒருத்தர் ஒரு வீட்டில் இருக்காங்க, அவங்க அக்காவுக்கு 30 வயசாச்சு அல்லது அண்ணனுக்கு 35 வயசாச்சு, இப்படி யாருக்காவது ஏதோ ஒரு விஷயம், இப்போ அவங்களுடைய அக்காவுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, அத்தைக்கு குழந்தை இல்லை, இல்லை ஜாதகனுக்கே ஒரு திருமண விஷயங்கள் இல்லை, சொந்த வீடு இல்லை, இப்படி நிறைய விஷயம் சொல்கிறாங்கல்ல. இந்த விஷயத்தை ஒவ்வொருத்தருக்கும் இந்த அதாவது மேசராசி இருக்க வீட்டுக்குள்ளே நடக்க போகுது. திருமணம் ஆகாத மேசராசி ஒருத்தர், அவருக்கு கல்யாணம் ஆகணும்னு நான் சொல்லலை, அவர் இருக்கிற வீட்டுக்குள்ளே அவங்க அண்ணனுக்கோ அக்காவுக்கோ யாருக்கோ ஒருத்தர் திருமணம் அமையும், வளகாப்பு பண்ணுவாங்க, இல்லை வீடு வாங்காதவங்க வீடு வாங்குவாங்க, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்பு, இப்படி ஒரு பெரிய சுபிச்சம் இருக்குது. அப்புறம் ஏன் செலவு பண்ணோம், அடடே மறந்த வாக்கில் செலவு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்கிற ஆண்டாக இந்த வருஷம் இருக்குது. சார், இந்த 2026 சூப்பரும் இல்லை, ரொம்ப இதுவும் இல்லை, ஆவரேஜாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும்னா அது எந்தெந்த ராசி? ஆவரேஜாக இருக்க போகிறது கன்னி ராசி. ஏன்னா குறைகள் கொஞ்சம் நிவர்த்தி ஆகுது, ஆனால் இன்னும் பிரச்சனை போயிட்டே தான் இருக்குது. அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியல. 2.5 வருஷமாக அவங்களுடைய பாதிப்பு இன்னும் தாக்கம் நிறைய பேர் இன்னும் பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் குறையிறது. கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் குறைய போகுது. பிரிஞ்சுட்டு போன பெண் திருப்பி வரப்போகிறான், மனைவி திருப்பி ரிட்டர்ன் வரப்போகிறான். 2 பேரும் வந்து 2 பெட்ரூமில் படுத்திருந்தாங்க, அதாவது ஆளுக்கு ஒரு பெட்ரூமில் முகத்தை பார்க்க விருப்பம் இல்லாமல். இப்போ அந்த பெட்ரூம் வந்து ஒரே பெட்ரூமாக மாறக்கு, அதாவது அன்னோனியமாக மாறி அவங்களுக்கு இடையில ஒரு குழந்தை பாக்கியம் உருவாக போகுது. சரி, இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் வீடு கட்டும் யோகம் உள்ள ராசிகள் அப்படின்னா அது எந்தெந்த ராசிகள்? வீடு கட்டுறதுக்கு வந்து விருச்சிக ராசிக்கு நிலமோ வீடோ வாங்குறதுக்கு அமைப்பு இருக்குது. அதுக்கடுத்து மீன ராசியும் வீடு கட்டுறது. இப்போ எல்லா ஜோசியரும் ஒரு ராசியை மோசமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் சிம்ம ராசியை தான் சொல்லணும், எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வேணா பாருங்கள், எல்லா வகையிலும் மோசங்கள் குறைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் வீடு வாங்க போகிற ராசி சிம்ம ராசி தான். அதே மாதிரி அப்பாவோட வீடு இருக்கு இல்லையா, இத்தனை வருஷமாக கொடுக்க மாட்டேன்னு வச்சுருந்துருப்பார். அந்த பிரச்சனைகள் குறைஞ்சி சிம்மராசிக்கு மட்டும் அப்பா வகை சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்க போகுது. உண்மையிலே வீடு கட்ட போகிற ராசி சிம்ம ராசி தான். அதே மாதிரி கட்டின பழைய வீடு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வீடை புதுப்பிக்க போகிறவங்களும் சிம்ம ராசிக்காரவங்க தான். சரி, இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் காதல் கைகூடும் ராசிகள் அப்படின்னா அது எந்தெந்த ராசி? டாப் லிஸ்ட் விருச்சிக ராசி, ரைட்டுங்களா. அதுக்கு அடுத்து மகர ராசி. இந்த 2 பேருக்கும் வந்து காதல் கைகூடுற ராசி. அதில் ஏற்கனவே நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், விருச்சிக ராசிக்கு தான் நினச்சி பார்க்க முடியாத ரொம்ப அழகான பெண்ணோ அல்லது அதிர்ஷ்டகரமான பெண்ணோ அமையக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. கண்டிப்பாக சார். சார், 2026
டும் டும் சத்தம் உங்க வீட்ல எல்லாம் கேட்க போகுது அப்படின்னு சொல்லணும்னா அது எந்தெந்த ராசி? கன்னி ராசிக்கு திடீர்னு ஃபிக்ஸ் ஆக போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 90க்கு பின்னாடி 98, 99 அடி பெண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து திடீர்னு ஃபிக்ஸ் ஆகிறது வந்து கன்னி ராசிக்கு. துலா ராசிக்கு நார்மலாக பெண்ணெல்லாம் பார்த்து பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு சிறப்பான திருமணமாக அமையப்போகுது. அதில் என்ன பெரிய விசேஷம்னு கேட்டிங்கன்னா, இந்த செலவு கம்மியாக இந்த வருஷம் திருமணம் பண்ணுவாங்க. செலவு 12 ராசிலேயே ரொம்ப செலவை குறைச்சி திருமணம் பண்ணக்கூடிய ராசி வந்து துலா ராசி. சரி, இந்த 2026 தமிழ் புத்தாண்டுல குழந்தை பிராப்தம் உங்களுக்குலாம் கிடைக்க போகுதுன்னு சொல்லணும்னா அது எந்தெந்த ராசி? அதாவது குழந்தை இல்லை தத்து புத்திர யோகம் அப்படின்னு ஒரு ராசி இருக்குது. மீன ராசிக்கு கிடைக்கும். அப்புறம் டெஸ்ட் டியூப் மூலம் குழந்தை கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அது விருச்சிக ராசிக்கு இருக்குது. இந்த 2 ராசிக்கும் இந்த அமைப்பு இருக்குது. இயற்கையாகவே குழந்தை கிடைக்கிறது அப்படின்னா அது எந்தெந்த ராசி? இயற்கையாக வந்து ரிஷப ராசிக்கு சாதாரணமாகவே அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி மிதுன ராசிக்கு குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இல்லை. கன்னி ராசிக்கு அவங்களுக்கும் மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே சொன்னேன், 2 கணவன் மனைவிக்கு இடையில குழந்தை இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இவங்க 3 பேர்த்துக்கு இயற்கையாக இருக்குது. கண்டிப்பாக. சரி, இந்த 2026 ப்ரமோஷன் கிடைச்சு அடுத்தடுத்த பதவி உயர்வுகள் இதை எல்லாத்தையும் சந்திக்க போகிற ராசிகள் அப்படின்னா அது எந்தெந்த ராசி? கன்னி ராசியை நிறைய பேர் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிஸ்னஸுக்குள்ளேயும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி. அவங்கள இப்போ வந்து நிறைய பேர் பாருங்க, அந்த ஹெச்ஆர் எல்லாம் தூக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கன்னி ராசிக்காரங்களை மட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட ஒரு பெரிய ஹானஸ்ட் இருக்குது. கன்னி ராசி உத்திரம், அஸ்தம், சித்திரை. இதில் வந்து சித்திரை கூட கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஆனால் உத்திரமும் சித்திரையும் வந்து விட்டு கொடுத்தே போகாது, ஹானஸ்ட்டாக இருக்கும். அவங்கள எப்படியா தூக்கணும்னு இப்போ ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷத்தையும் அவங்களால தூக்க முடியாது. இந்த வருடம் யார் இவங்களை வேலையை விட்டு தூக்கணும்னு நினச்சாங்களோ அவங்க வேலையை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதில் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆண்டாகவும் இந்த பதவியில் சிறந்த ஆண்டாகவும் இந்த கன்னிராசிக்கு இருக்குது. கண்டிப்பாக சார். சார், இந்த 2026 உங்களுக்கு வந்து வயசாயிடுச்சு, பொறுப்புகள்லாம் கூடிடுச்சு, ஆனாலும் இந்த ராசி விளையாட்டுத்தனமாகவே குழந்தைத்தனமாகவே இருப்பாங்கன்னு சொல்லணும்னா அது எந்தெந்த ராசி? கண்ணை மூடிக்கிட்டு மிதுன ராசின்னு சொல்லிடலாம். அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது. 60 வயசாக இருந்தாலும் இன்னும் விளையாட்டு புத்தி இருக்கும். 15 வயசாக இருந்தாலும் விளையாட்டு புத்தி இருக்கும். 3 வயசு குழந்தையாக இருந்தாலும் உங்களால் வச்சு சமாளிக்க முடியாது. இவங்க தான் எப்போதுமே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சிகரமாக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவர்கள் இவங்க தான். இதுக்கு அடுத்து ஒருத்தவங்க இருக்காங்க. அதாவது ஆளுக்கு தகுந்த மாதிரி விளையாடுவாங்க. பெரியவங்களை பார்த்தா கொஞ்சம் நைஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுகளை பார்த்தா பயங்கர ஜாலியாக இருக்கிறது வந்து தனுசு ராசி. பெரியவங்களை பார்க்கும்போது மட்டும் அப்பாவி மாதிரி உட்காந்துட்டு வணக்கங்கப்பா அப்படின்ற மாதிரி. இந்த 2 பேரும் தான் எப்போதுமே விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய. இந்த வருஷம் அந்த பலன் இருக்குது. கண்டிப்பாக சார். சார், ஒரு சில ராசிகளுக்கு வந்து கடன் சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் உங்கள் கடன் எல்லாம் ஓவர், லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னு சொல்லணும்னா அது எந்தெந்த ராசி? அதாவது கடன் மகர ராசி கும்பராசியை பொறுத்தளவுக்கு மகர ராசிக்கு சாதாரணமாக கடன் அடையும், கும்பராசி கடன் வாங்கி கடன் அடையும். ஏன்னாங்க அதே மாதிரி மிதுனத்தை பொறுத்த அளவுக்கு பெருசாக கடன்களே இருக்காது. எப்போதுமே அவங்களுக்கு கடன் அதிகமாக வச்சுக்கிற மாட்டாங்க. ஏன்னா அவங்க பயங்கர கால்குலேஷன் பிரில்லியன்ட் இது. அதனால் அவங்களுக்கு கடன் இருக்காது. இந்த வீடு கட்டுறதுக்கோ இந்த இஎம்ஐ போட்டு இப்படி பிரச்சனை இருந்துச்சுல்ல, அதில் வந்து அவங்களுக்கு அந்த கடனில் கொஞ்சம் இருக்கும், அந்த இதை மட்டும் கட்டிடுவாங்க. ரிஷபராசியை பொறுத்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கடனால் பெரிய பாதிப்பே கிடையாது. இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைன்னா இருக்கும்போது தரவேன் கேட்காத அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு கடன் பிரச்சனை ஈஸியாக மாறுது. இந்த துலா ராசிக்கு வந்து கையில் பணத்தை வச்சுக்கிட்டே கடன் கட்ட மாட்டாங்க. அவங்க தான் இந்த வருஷத்தில் கடனை கட்டி அவங்களே திருந்தணும். கண்டிப்பாக சார். சரி, இப்போ நிறைய கொஷின்ஸ் கேட்டேன், நிறைய பதில்கள் சொன்னீங்க. இந்த லிஸ்ட்டில் கடகராசி நேயர்கள் வந்து எங்கே எங்களை காணவே காணோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க மத்தியில் இருக்குது. கடகராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஜென்ம குருவாக வரப்போகிறாங்க. இந்த ஜென்ம குருவாக வரும்போது வனவாசம்னு பேர். இருக்கும் இடத்த விட்டு வெளியே போகிறது. அதாவது வேலையில் இருக்கவங்க வேலையை விட்டு மாறுவாங்க. அதில் ஒரு பெஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சாதாரண எம்ப்ளாயாக இருக்காங்க, அந்த வேலையை விட்டு மாறித்தான் ஆகணும். அப்போ அந்த எம்ப்ளாயிகளுக்கு ஹெட் ஆகிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு நற்பலன் இருக்குது. நீங்கள் கடகராசியை சும்மா சாதாரணமாக நினச்சிடாதீங்க. 12 ராசி இருக்குது. 12 ராசிகள்லேயே எந்த ராசி பெண்ணை வந்து 12 ராசி பெண்கள் இருக்காங்க, எந்த ராசி பெண்ணை வந்து உங்கள் பையனுக்கோ அல்லது உங்களோட சார்ந்தவங்களுக்கு எந்த ராசி பெண்ணை நீங்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கடகராசி பெண்களை எடுத்தால் தான் மிகச்சிறந்த அமைப்பு கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ மோசமான ஒரு ஆண்மகனாக இருந்தால் கூட இந்த கடகராசி பெண்கள் வந்து அந்த ஆண்மகனை திருத்தி அந்த குடும்பத்தை உயர்த்தும் அளவுக்கு பவர்ஃபுல்லான ராசி. இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜென்மகுருவும் ஒரு வீக்னஸ்ஸு, 2ஆம் இடத்துல கேது இருக்கார் இல்லையா, அதனால் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னா
ரொம்ப நல்லது. 8ஆம் இடத்துல இருந்த சனி 9ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அதனால் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். பிளான் பண்ணி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வீடு வாகனம் அல்லது வீடோ வாகனமாக வாங்கலாம். ஆனால் நகை மட்டும் ஜென்ரலாக எப்போதும் போல சேரும். கண்டிப்பாக சார். சரி, இப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் வந்து ஒரு பெரிய ஒரு பொருளாதார ரீதியான உயர்வை சந்திக்க போகிற ராசிகள்னா அது எந்த ராசி? ரிஷபம், அதுக்கு அடுத்து வந்து விருச்சிகம், மகரம், இவங்கெல்லாம் ரொம்ப ஹை லெவல் இருக்காங்க. அதுக்கு அடுத்து இந்த துலாம் வந்து இப்போ தான் இந்த பணத்தினுடைய அருமை தெரிஞ்சு அதை சேமித்து அவங்க வாழ்க்கையை உயர்த்த போகிறவங்க இந்த ராசிக்காரவங்க. சரி, 2026 தமிழ் புத்தாண்டு பொதுவாகவே வந்து எப்படி இருக்கும்? யார் யாருக்கு கல்யாணம் ஆகும், யார் யாருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பொருளாதார ரீதியான உயர்வு யாருக்கு, ப்ரமோஷன் யாருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை வந்து எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க. அதுவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பகிர்ந்திருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி சார். நல்ல புத்தாண்டில் இனிய வாய்ப்பை வழங்கி ஐபிசிக்கும் காவியாவுக்கும் மிக்க நன்றி. பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.